நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் தெரியுமா? கோட்டயம். கோட்டயம் போயிட்டு அங்கேருந்து மலரிக்கல் போய் அந்த ஆம்பல் பூ பார்க்க போகிறோம். காலையில் ஏர்லி மார்னிங். நான் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தேன். நான் ஏற்கனவே போயிருக்கேன். பட் திருப்பி வந்து போய் பார்க்குறப்போ வந்து அது ஒரு ட்ரீம் பிளேஸ் மாதிரி. அந்த பிங்க் கலரில் அப்படியே ஃபுல்லாக ஒரு ஒரு போர்வை போத்துன மாதிரி இருக்கிறத பார்க்கறது வந்து சான்ஸே இல்லை. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறப்போவே. ஸோ நாங்கள் கோட்டயம் ரீச் ஆகிட்டோம். நான் வந்து டார்மெட்டரி யூஸ் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆகிக்கலான்னு நினச்சி, ஸோ ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது டார்மெட்டரி. ரூம்ஸ் வந்து நிறையா இருந்தது. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணலாம். தென் அங்கேருந்து நாங்கள் வந்து கோட்டயம் பஸ் ஸ்டாண்ட், கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் போனோம். நான் நினச்சேன் அங்கேருந்து பஸ் இருக்கும்னு சொல்லி. ஏன்னா நான் கூகுளில் செக் பண்ணப்போ இப்போ கோட்டயம் டு திருவார்ப்பு வந்து பஸ் இருக்கும், ஆர் இல்லிக்கல் ஜங்ஷனில் இறங்கி போகலாம் அப்படின்னு போட்டிருந்தது. டைமிங் வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல நான் தேடின வரைக்கும். ஸோ நான் வந்து அங்கேருந்து ஒரு சேட்டா கேட்டு ஆட்டோ ஏறி கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் போய் விடுங்க அப்படின்னு சொல்லி ஏறிட்டேன். ஸோ அவரும் வந்து கூட்டிகிட்டு போய் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இறக்குறப்ப தான் நான் கேட்டேன், எனக்கு வந்து மலரிக்கல் போகணும், இங்கேருந்து எந்த பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னு சொல்லி. நான் அங்கே போய் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகுறப்போ காலையில் 5 மணி. அப்போ அந்த சேட்டா சொன்னார், இங்கேருந்து பஸ்ஸு போகாது, நீ ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் போனோன்னா அது திருப்பி ஒரு 500 மீட்டர்ஸ் ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நடந்து வரணும். ஸோ ரொம்ப இருட்டாக இருந்தது. நான் அப்போ கேட்டு நடந்து போகிற தூரமா அப்படி சொல்லி, நடந்து போகலாம், பக்கம் தான், நம்ம வந்த வளைவு தான், நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா அங்கேயே இறக்கி விட்டுருப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் யோசிச்சுட்டே நின்னப்போ அவரே கேட்டார், நான் வேணால் திருப்பி இறக்கி விட்டுடுவா அப்படின்னு சொல்லி. சரி ஓகே அண்ணா அப்படின்னு சொல்லி நான் ஏறிக்கிட்டேன். நான் நினச்சேன் திருப்பி வந்து பைசா கேட்க போகிறாரு அப்படின்னு சொல்லி. பட் அவர் ரொம்ப நல்லவர். இறக்கி விட்டுட்டு இங்கேயே இருங்க, பஸ் வரும்னு சொல்லி ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டு போனார். அந்த பஸ் ஸ்டாப் ரோடு வந்து இதே மாதிரி இருட்டடைஞ்ச ஒரு ரோடு. சைடில் வந்து அந்த கம்பி போட்ட ஒரு பஸ் ஸ்டாப். ஸோ அது வந்து பஸ் ஸ்டாண்டு கிடையாது, அது ஒரு பஸ் ஸ்டாப். அங்கே தான் வந்து திருவரப்பு போகிற பஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த சேட்டா என்ன சொன்னார்னா, காலையில் 6 மணிக்கு தான் பஸ்ஸு, ஃபஸ்ட்டு பஸ்ஸு 6 மணிக்கு தான் அப்படின்னாரு. நாங்கள் நினச்சோம் சரி 5 மணி ஆகுது, இன்னும் 1 hour ஏதாவது டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்னோம். யாருமே இல்லை அந்த ரோட்டில். ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் தப்பாக வந்து மாட்டிக்கிட்டோமே அச்சோ அப்படின்னு யோசிச்சுட்ருக்கப்போ கார்னரில் அந்த பஸ் ஸ்டாப்போட ரைட் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு டீ கடை இருந்தது. சரி ஓகே அட்லீஸ்ட் ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். அப்போ பார்த்தா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சிவன் டெம்பிள். அது கோட்டயமில் ஃபேமஸ் சிவன் டெம்பிள். ஆக்சுவலி சேட்டா இறக்கி விட்ட பஸ் ஸ்டாப்லேருந்து நான் பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்கான்னு சர்ச் பண்ணப்போ ஒரு கோயில் காட்டுச்சு. பட் ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி காட்டுச்சு. ஒரு 500 மீட்டர்ஸ் நடந்து நீ போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ரொம்ப தூரமாக இருக்கும் போல், இந்த இருட்டில் எப்படி நடந்து போகிறது அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஃபஸ்ட்டு போய் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கடையில் போய் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது தான் பார்த்தா ஜஸ்ட் அப்படி டீ கடைக்கு முன்னாடியே கோயில், அங்கேயே தான் என்ட்ரன்ஸ். அண்ட் என்னென்னா அந்த சேட்டா அங்கேருந்து திருப்பி 1 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு வந்து எக்ஸ்ட்ரா பைசா வாங்கலை, இறக்கி விட்டுட்டு போயிட்டார். ரொம்ப நல்ல மனுஷர். தென் காலங்காத்தால் சுட சுட பழம்புரி ஒரு டீ குடிச்சிட்டு எதிரில் இந்த கோயிலில் போய் காலங்காத்தால் நல்ல தரிசனம் கிடச்சிது. அந்த கோயில் வந்து ஏர்லி மார்னிங் 4 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ கேரளா கோயிலில் இதான் ஸ்பெஷல். நம்ம எவ்வளோ சீக்கிரம் போனாலும் நமக்கு வந்து ஈஸியாக சாமி பார்க்கலாம். அண்ட் அவ்வளோ சீக்கிரம் கூட 2-3 கார் அங்கே நின்றுட்டு இருந்தது. அவ்வளோ காலையிலலாம் சாமி கும்பிட வந்திருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவ்வளோ காலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கப்போ கடவுளாக பார்த்து ஒரு வழி காட்டின மாதிரி. கோயிலும் ரொம்ப அமைதியாக, அந்த வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. பட் இப்போ நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஓகே கோயில் போயிட்டோம், இப்போ மலரிக்கல் எப்படி ரீச் ஆகுறதுன்னு கன்ஃபியூஷனாக இருந்தது. பிகாஸ் அந்த டீ கடையில் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 6 மணிக்கெலாம் இல்லை, 7 மணி 7:30க்கு மேலே தான் பஸ்ஸு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் இங்கே தான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் நினச்சேன் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். ஸோ பஸ்ஸில் போனால் காசு கம்மி பண்ணலாம், இல்லை ஆட்டோ அந்த மாதிரி கேட்டால் நிறையா பைசா வாங்குவாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே கோயில்லே உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி கோயில்லே கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலான்னு உட்காந்துட்டோம். இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் அம்மா சொல்லிட்டாங்க, நிறையா காசெல்லாம் செலவு பண்ணி எல்லாம் போக முடியாது, இங்கேயே வெயிட் பண்ணு பரவாயில்ல, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி. பட் எனக்கும் தங்கச்சிக்கும் வந்து காலையில் சன்ரைஸ் வந்து மலரிக்கல்ல போய் பார்க்கணுன்னு சொல்லி. ஸோ நாங்கள் எப்படி மலரிக்கல் ரீச் ஆனோம் அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். பாய்.